ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம நெட் கிளாத் வச்சு எப்படி ஒரு பட்டர்ஃப்ளை மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? நான் ஒன் சைட் பட்டர்ஃப்ளை முடிச்சிட்டேன். இந்த சைடு எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நெட் கிளாத் வச்சுட்டு அந்த அவுட்லைன் வந்து நல்லா ஸ்டிஃபாக போடுறதுக்காக இந்த பின் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ ஜரியில் ஒன் சைட் பட்டர்ஃப்ளை கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கும் இல்லையா, அதில் வந்து துலிப் நீடில் வச்சு அவுட்லைன் போட்டுக்கிறேன். நெட் கிளாத்லேருந்து கீழே நீடில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பார்த்து போடுங்க. நார்மல் செயின் ஸ்டிச் தான் அந்த பட்டர்ஃப்ளைல அவுட்லைனாக கொடுக்குறோம். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க, ரொம்ப பொறுமையாக தான் சொல்கிறேன். நார்மல் செயின் ஸ்டிச்சு தான் அந்த அவுட்லைன் சுற்றி. என்ன இதில் எக்ஸ்ட்ரா வந்து நெட்டு வச்சுருக்கோம். ஸ்டிச் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஓகே தான், ஆனால் நம்ம ட்ரா பண்ணதுக்கு மேலேயே போடணும். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேசிக்காக நீடிலே ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னாலும் நம்ம ட்ரெயின் பண்ணிவிடுவோம். இப்போ நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், பார்க்க கஷ்டமாக இருக்கும். ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நீங்கள் வந்து ஒரு ஃப்ராக்லேயோ பட்டுப்பாவாடை சட்டையிலையோ பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அந்த பின்னை வந்து கழட்டிடுங்க. கழட்டிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் சைடாக எடுக்கணும். நெட்டை வந்து அப்படியே எடுத்துடக்கூடாது, இப்படி எடுத்துடக்கூடாது. ஓகேவா? ஒன் சைடாக அதில் வந்து லேயர் லேயராக வரணும். பாருங்கள், நான் மடிப்பு மடிப்பாக எடுக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பட்டர்ஃப்ளையோட ஷேப் அழகாக வர்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த மாதிரி அதில் வந்து லேயர் இருக்கணும், அந்த ஃப்ளவருக்கு நம்ம பண்ணின மாதிரி. அதனால் ஒன் சைடு இருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த லேயர் வந்து வரும். ஓகேவா? இப்போ ஒரு ட்விஸ்ட் பண்ணி பின் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து சும்மா நான் ரஃப்பாக போடுறேன், மறுபடியும் இன்னொரு தடவை நான் சொல்லி கொடுப்பேன். சும்மா அந்த அந்த ஷேப்பு லேயர் வரத்துக்காக சும்மா நான் வந்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விடுறேன். ஓகேவா? இன்னொரு தடவை சொல்கிற பாருங்கள், அந்த லேயர் வந்து கரெக்டாக வரணும், அதுக்காக ஒரு ட்விஸ்ட் பண்ணி பின் போடுறேன். இது சும்மா ஜஸ்ட்டு போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் மறுபடியும் இதை சொல்லுவேன் எப்படி பண்ணணும்னு. இப்போ என்ன பண்ணணும்னா, அவுட்லைன் வந்து நம்ம சுகர் பீடில் அவுட்லைன் கொடுத்துக்கணும். அந்த பட்டர்ஃப்ளை ஷேப்புக்கே சுகர் பீடில் நம்ம அவுட்லைன் கொடுக்க போகிறோம். ஓகேவா? அவுட்லைன் பாதி அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம நெட்டை மறுபடியும் அரேஞ்ச் பண்ணுவோம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? நான் துலிப் நீடில் எடுத்திருக்கனால 4-5 பீடு தான் வந்து உள்ளே போகும். நீங்கள் அயன் நீடில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நீடில் வந்து லோட் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் எந்த நீடில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் துலிப் நீடில் நான் யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன். நீங்கள் அது யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை அயன் நீடில் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அயன் நீடில் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறைய பீட் வந்து லோட் பண்ணிக்கலாம். அது ஒரு யூஸ் இருக்குது அயன் நீடிலில். எந்த நீடில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். 2 பீடு 3 பீடுக்கு மேலே போகக்கூடாது. 2 பீட் போடுறது தான் கரெக்டு. எங்கேயாச்சும் 3 பீட் போடலாம். ஓகேங்களா? அதுக்குன்னு 3 பீடே போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. 2 பீடு 3 பீடு அப்புறம் 2 பீடு அந்த மாதிரி போடலாம். ஓகேவா? இந்த மாதிரி அவுட்லைன் வந்து போடணும். அந்த பட்டர்ஃப்ளைல ஷார்ப் இருந்தால் கூட நம்ம அந்த பீட்ஸ்லேயுமே ஷார்ப் எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா? இப்போ பாதியில் வந்து சுகர் பீடு வந்து போட்டுட்டு நிறுத்திட்டேன். இங்கே பார்த்துக்கோங்க. இப்போ இங்கேயோட நிறுத்துகிறேன். இப்போ மறுபடியும் அதை எடுத்து நல்லா ட்விஸ்ட் பண்ணி டைட்டாக ட்விஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் பீடை வந்து போடுறேன். ஒன்றும் இல்லைப்பா, ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே தான். நல்லா டைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பின் போட்டுட்டேன். அப்போ கொஞ்சம் நல்லா இன்னும் க்ரிப்பாக இருக்கும். அப்போ நம்ம அவுட்லைன் போடும்போது கரெக்டாக வந்துடும். ஓகேவா? முன்ன வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு, இப்போ நான் டைட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி அந்த பின்னை வந்து போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து சுகர் பீடை முடிச்சிடுங்க. ஷேப்பு வந்து எப்படி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோமோ அதே மாதிரியே தான் நம்ம சுகர் பீடும் போடணும். இப்போ இதை கழட்டிட்டு ட்விஸ்ட் பண்ணி டைட்டாக வச்சுருக்கிறதெல்லாம் கரெக்டு. இப்போ அதில் வந்து த்ரெட்டு போட்டு கட்டணும். நான் வந்து ஊசி நூல் போடாமல் அப்படியே வந்து டைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஊசி நூல் போட்டு கூட நீங்கள் டைட் பண்ணிக்கலாம், ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டே ரஃப்பாக ட்விஸ்ட் பண்ணி பின் போட்டனால உங்களுக்கு நான் செகண்ட் டைம் வந்து அதே மாதிரி தான், ஆனால் டைட்டாக ட்விஸ்ட் பண்ணணும். ஓகேவா? அதை தான் சொல்லியிருக்கேன்.
இப்போ மேலே அந்த கொம்பு வந்து போட்டுக்கலாம் பட்டர்ஃப்ளைக்கு. ஒரு 3 மட்டும் வச்சு கம்ப்ளீட் பண்ணுறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன், இது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறனால. இப்போ என்ன பண்ணணும், இந்த மேலே வந்து தூக்கிட்டு இருக்குல்ல அந்த நெட்டு, அதை வந்து நான் ஆரி நீடில்லையே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது ஆரி நீடிலில் ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் மிஷின் நீடிலில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். ஒன்றும் இல்லை, கீழே இருந்து நம்ம அந்த நெட்லேயே குத்தி கீழே இருந்து மேலே இழுத்து நம்ம அந்த ஸ்டிச்சை போடுறோம். இப்போ ஒன் சைடில் 4 பீடு போட்டு இந்த பக்கம் இழுக்கிறோம். அதை மறுபடியும் அந்த சைடு குத்தி அந்த சைடு இருந்து தான் பீடு எடுத்துகிட்டு வரணும். இதை நான் ஏற்கனவே லோடிங்கில் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இது இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் மறுபடியும் ஜரி எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் அங்கேருந்தே தான் வந்து வரணும். நான் இப்போ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. பாய்.